பிவட் பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன், இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹை லோ க்ளோஸ். ஹை உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ், லோ எத்தனை பாயிண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா 8 பாயிண்ட், அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9ல முடிச்சிருக்காங்க. அப்போ இது 3 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 3 பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிவட் பாயிண்ட் எவ்வளோனா 9. இப்போ இந்த 9 வச்சு நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து 2 இன்டூ அந்த பிவட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மைனஸ் லோ பார்க்கலாம். 2 இன்டூ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 27/3 = 9. 9 மைனஸ் லோ உங்களுக்கு வந்து 8. அப்போது 18 மைனஸ் 8 வந்து 10. இது R1. R1 டச் ரெசிஸ்டன்ட் லெவல். மார்க்கெட் சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா இது R1 வந்து 10. இப்போ R1 டச் ஆயிடுச்சுன்னா R2 எவ்வளோக்கு நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ R2 வந்து அதே மாதிரி P ப்ளஸ் ஹை மைனஸ் லோ. அந்த பிவட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 9 ப்ளஸ் ஹை எவ்வளோ உங்களுக்கு 10 மைனஸ் லோ வந்து 8. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 2 11. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்போ R2 உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ போகும் அப்படின்னா 11 வரையும் டச் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே வேணும் அப்படின்னா ஒரு டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். R3 பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் 2 இன்டூ P மைனஸ் லோ. நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ப்ளஸ் 2 இன்டூ பிவட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நம்ம சொன்னால் 9 மைனஸ் லோ வந்து 8. இப்போ 10 ப்ளஸ் 2 12. ஸோ நெக்ஸ்ட் R3 அப்பர் லெவல் எதை தொடும் அப்படின்னு பார்த்தோம்னா R3 வந்து 12. அப்போ நீங்கள் எங்கே இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த R2 அண்ட் R3 டார்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சு அப்படின்னா எதர் இது இல்லைனா இதில் நீங்கள் வந்து புக் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இது ரெசிஸ்டன்ட் லெவல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்.